14 அளவிடும் கருவிகள். அளவிடும் கருவிகள் அடிப்படை அறிவியலான இயற்பியல் இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகளை விளக்குகிறது. இது அளந்தறியப்படும் அறிவியல் ஆகும். எனவே இயற்பியல் பொருள்களை அளக்கிறது. இயற்பியலில் எந்த ஒரு தத்துவமும் உற்று நோக்கிய மற்றும் அளந்தறியப்பட்ட நிகழ்வுகளுடன் ஒத்து போக வேண்டும். இயற்பியல்ல பாத்தீங்கன்னா அடிப்படை அறிவியல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது அடிப்படை விஷயங்களை பத்தி பேசுறதுனால அடிப்படை. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அளந்தறியப்படும் அறிவியல். அறிவியலை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது நம்மளுக்கு தெரியும். இப்ப இயற்பியல்ல இந்த அளவியல், உங்களுக்கு அளவியல் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்று நோக்குதல், அப்புறம் அளந்தறிதல், அப்புறம் நிகழ்வுகளுடன் ஒத்து போதல். இந்த 3 விஷயமும் இந்த விஷயத்துல அளவிடும் கருவிகள்ல வருகிறது. இயற்பியலால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு அளத்தல் கருவிகளும் அளவை முறைகளும் மற்ற அறிவியல் பிரிவுகளுக்கும் சமுதாயத்திற்கும் இயற்பியலின் மிகப்பெரிய கொடை எனலாம். அத்தகைய கொடையில் திருகு அளவியும் ஒரு அளத்தல் கருவியலாம். இயற்பியல்ல வெவ்வேறு விதமான அளக்கும் கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளது. நீளத்தை அளக்கிறதுக்கு, கன அளவு, அதனுடைய உயரம், பல்வேறு பொருட்களின் அளவை அளப்பதற்கு விதவிதமான கருவிகள் இயற்பியல்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க போன ஆண்டு படிச்சிருப்பீங்க இல்லையா, வெர்னியர் காலிப்பர். அது இயற்பியலுடைய கண்டுபிடிப்பு. அதே மாதிரி இப்ப திருகு அளவியும் ஒரு அளத்தல் கருவி தான். அது எவ்வாறு நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெர்னியர் காலிப்பரே ஒரு நுணுக்கமான கருவிகளை, நுணுக்கமான நீளங்களை அளப்பதற்கு, ஒரு சென்டிமீட்டர் சுத்தமாக அளப்பதற்கு பயன்படுது. திருகு அளவி அதை விட துல்லியமாக மில்லிமீட்டர் அளவுக்கு அளப்பதற்கு பயன்படக்கூடிய கருவி தான் திருகு அளவி. அப்ப நம்ம அதையும் ஒரு இயற்பியலின் ஒரு சிறந்த கொடைன்னு நம்ம சொல்லலாம். திருகு அளவி மிகச்சிறிய பொருள்களின் பரிமாணங்களை 0.001 சென்டிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி திருகு அளவி ஆகும். திருகு அளவில் U வடிவ உலோக சட்டம் உள்ளது. இச்சட்டத்தின் ஒருபுறம் உள்ளீடற்ற ஒரு உலோக உருளை பொருத்தப்பட்டுள்ளது. இப்ப திருகு அளவி உங்களுக்கு அதனுடைய பரிமாணங்கள் பாத்தீங்கன்னா மிக குறைந்த அளவு எவ்வளவு அளக்கலாம்னா 0.001 சென்டிமீட்டர் அளவுக்கு அளக்கலாம். அதான் அதனுடைய மீச்சீட்டு அளவுன்னு சொல்றோம். மிகச்சிறிய, அதனால அளக்கப்படக்கூடிய மிகச்சிறிய அளவை தான் மீச்சீட்டு அளவுன்னு சொல்றோம். இப்போ உங்க கையில எல்லாத்தையுமே அடிஸ்கேல் இருக்கும் இல்லையா, இந்த அடிஸ்கேலை வைத்து நீங்க மிக குறைந்த தூரம் எவ்வளவு அளக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 0.1 சென்டிமீட்டர் தான் அளக்க முடியும். ஆனா உங்களுக்கு திருகு அளவியை பயன்படுத்தி 0.001 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மிக சிறிய அளவை கூட நம்ம அளக்க பயன்படுறது அதனுடைய சிறப்பம்சம். இதனுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு U வடிவ உலோக சட்டம் இருக்கு. இதன் ஒரு புறம் உள்ளீடற்ற ஒரு உலோக உருளை பொருத்தப்பட்டுள்ளது. உருளையின் உட்புறம் புரிகள் செதுக்கப்பட்டிருக்கும். புரியினுள் திருகு ஒன்று இயங்குகிறது. உருளையின் மேற்புறத்தில் திருகின் அச்சுக்கு இணையாக மில்லிமீட்டர் அளவுகோல் குறிக்கப்பட்ட அளவுகோல் உள்ளது. இது புரிக்கோல் எனப்படும். திருகின் தலைப்பகுதியோடு உள்ளீடற்ற உருளை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. அதன் குவிந்த முனை 100 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது தலைக்கோல் எனப்படும். 2 வகையான ஸ்கேல்கள் உள்ளன. திருகுல 2 ஸ்கேல் இருக்கு. ஒன்னு புரிக்கோல், இன்னொன்னு தலைக்கோல். புரிக்கோல், தலைக்கோல். இந்த தலைக்கோல், புரிக்கோல் என்பது பாத்தீங்கன்னா திருகு அளவில நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு திருகு அளவின் அச்சுக்கு இணைய அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம படத்துல பார்க்கும்போது ஒரு தெளிவா தெரியும். அதுதான் புரிக்கோல்னு சொல்றோம். தலைக்கோல் என்பது அதற்கு பக்கத்திலேயே ஒரு உள்ளீடற்ற உலோக உருளை, அதை நம்ம திருகுவோம். அதை தலைக்கோல்னு சொல்றோம். இந்த தலைக்கோல்ல பாத்தீங்கன்னா மிக நுண்ணிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். 100 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காணப்படும். இதுதான் தலைக்கோல். அப்ப 2 ஸ்கேல் இருக்கு. ஒன்னு புரிக்கோல், மற்றொன்று தலைக்கோல். திருகின் மறுமுனை சமமாக உள்ளது. அது S1. அதற்கு நேர் எதிரில் அதன் பரப்புக்கு இணையாக குமிழ், அதாவது S2 ஒன்று உள்ளது. திருகின் தலைப்பகுதியில் உள்ள பற்சட்ட அமைப்பு திருகு அளவுக்கு அதிகமாக திருக்கப்படுவதை தடுக்கிறது. இதனுடைய திருகு அளவினுடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. S1, S2. இது 2 குமிழ்கள் இருக்கு. இந்த 2 குமிழ்களுக்கு நடுவுல உள்ள பகுதியில நம்ம பொருளை வைக்கணும். எந்த பொருளினுடைய திக்னஸை நீங்க அளக்கணுமோ, தடிமன் அளக்கணுமோ, அது இந்த பகுதியில வைக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த S2ன்ற குமிழ் நகராது, அப்படியே இருக்கும். ஆனா S1 அப்படின்ற குமிழ் இந்த பக்கம் இருந்து இப்படி நகரும். இப்படி நகர்த்திக்கலாம், இப்படியே நகர்த்திக்கலாம். இது இப்படிதான் U வடிவ சட்டம். நான் சொன்ன U வடிவ ஒரு சட்டம். இதுவும் கூட நிலையான ஒரு சட்டமா இருக்கும், நகராது. இதுக்குள்ள ஒரு உலோக
உருளை இருக்கு. உள்ளீடற்ற உலோக உருளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ள எதுவுமே இருக்காது, நல்லா ஃபுல்லா இரும்பாலானது உள்ளீடற்ற உலோக உருளை. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல் குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க, 0 1 2 3 4 5 6 7 போயிட்டே இருக்கு. இதைத்தான் நம்ம குறிக்கோள் அப்படின்னு சொல்றோம். இப்ப குறிக்கோளை வந்து நம்ம இங்க பாக்குறோம். இந்த இடத்துல இந்த குறிக்கோள்ல பாத்தீங்கன்னா கீழே ஒரு கோடு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த கோடு தான் வரைகோடு. படத்துல கொஞ்சம் மேல காமிச்சிருக்காங்க. இந்த கோடு தான் வரைகோடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரைகோடு ரொம்ப முக்கியமானது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே செங்குத்தா குறிக்கோளுடைய அளவுகளுக்கு செங்குத்தா இந்த பக்கம் ஸ்கேல் குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க, அளவுகள். இதைத்தான் தலைக்கோள்னு சொல்றோம். இப்ப நீங்க தலைக்கோளை நீங்க இதை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த உருளை வடிவ தலையை நீங்க சுத்தினீங்கன்னா இந்த தலைக்கோள்ல உள்ள அளவுகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் அந்த அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். அதாவது மொத்த தலைக்கோளையும் 100 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இப்ப இது வந்து உருளை வடிவ தலை அப்படின்னு சொல்றோம். இந்த உருளை வடிவ தலையை நீங்க என்ன பண்ணலாம், அழகா திருகலாம். திருகும் போது திருக திருக என்ன ஆகும்னா இந்த S1 அப்படின்ற குமிழ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். உள்ள வந்து நீங்க இங்க வச்சிருக்க பொருளை அப்படியே நல்லா அப்படியே பிடிச்சுக்கிறோம். இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய வந்து பாதுகாப்பு பரிச்சட்ட அமைப்பு. இந்த பாதுகாப்பு பரிச்சட்ட அமைப்பு என்ற பொருள் எதுக்கு பயன்படுதுன்னா, சில பேர் வந்து திருகலவியோட உருளை வடிவ தலைய ரொம்ப அளவுக்கு அதிகமா திருகி அதை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா உருளை வடிவ தலைய இல்ல கொஞ்சம் திருகி நீங்க வச்சிருக்க பொருளை அது பிடிக்கிற அளவு, இங்க வைக்கிற பொருளை ஓரளவு பிடிக்கிற அளவு நீங்க வச்சுக்கணும், திருகணும். அதுக்கு பிறகு இந்த பாதுகாப்பு பரிச்சட்ட அமைப்பு நல்லா 4-5 அளவு திருகுனீங்கன்னா நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறோம். இதை நீங்க உருளை வடிவ தலையை அழகா அதிகமா திருகிடக்கூடாது, அதனால திருகலவி பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் பாதுகாப்பு பரிச்சட்ட அமைப்பு பயன்படுகிறது. சரியா? இப்ப பாருங்க, திருகலவியோட படம் அந்த இடத்துல வருது, அதனுடைய அமைப்பு. இப்ப திருகலவி, அந்த திருகலவியில நடுவில் ஒரு வயரை வைக்கிறாங்க பாருங்க. 2 குமிழ்கள் S1 S2 அப்படின்ற 2 குமிழ்களுக்கு நடுவில் ஒரு வயரையோ அல்லது ஷீட்டையோ வைக்கலாம். இது U வடிவ குமிழ், இது வந்து BS2, இது வந்து குறிக்கோள், இது குறிக்கோள், இது தலைக்கோள், இது உருளை வடிவ தலை, இது பாதுகாப்பு பரிச்சட்டம். அதை திருக திருக அந்த S2 குமிழ் நகர்ந்தது பாத்தீங்களா, நகர்ந்து போய் அந்த பொருளை பிடிச்சுக்கிறோம். இப்ப இதுதான் வந்து புரிகள் இந்த இடத்துல இருக்கிறது. இது எல்லாமே புரிகள். இது புரிகள். இது வந்து உங்களுடைய குறிக்கோள். இங்க இந்த பக்கம் இருக்கிறது, மேல இருக்கிறது தலைக்கோள்.